நண்பர்களே, இந்த வீட்டை பொறுத்தளவு வுட்டுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் சீலர் லெவலில் கொண்டு வந்திருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து ஓஎஸ்டி பாக்ஸு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விண்டோவோட சைடு பார்டரு அதுவும் ஓஎஸ்டி தான். அது சீலர் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸில் நம்ம சீலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பசையெல்லாம் இருக்கும். அதை எடுக்கிறது இன்றைக்கி வேலை இல்லை. அதை காமிக்கிறது எல்லா ஒரு 10 நாளாக ஒரு 15 நாளாக வீடியோ போட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வீட்டோட தான். ஒவ்வொரு வேலையும் வந்து நம்ம போட்டுருவோம். ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். இந்த பாக்ஸ் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதை ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாக்ஸ் வந்து முதல்ல பசை எடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வேஸ்ட்டு வந்து நல்லா சுமசுன்னு நினச்சிட்டு இந்த பாக்ஸுக்குள்ள வந்து முதல்ல இப்படி அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணும்போது இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசை இந்த இடத்துல தெரியும். ஏன்னா இந்த ரொம்ப அழுத்தி நம்ம இதை வந்து சீவக்கூடாது. இந்த மாதிரி வெளியே வச்சு மெதுவாக தான் நம்ம எடுக்க முடியும். ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சோம் அப்படின்னா இதோட லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு மூடி சைஸ் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுங்க, இந்த கிரைன்ஸ் வந்து ஒரு பீஸ் நம்ம இருந்தாலும் அந்த இடம் வந்து கலர் பண்ணாலும் அது தனியாக அசிங்கமாக தெரியும். உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபில்லர் போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க அந்த வீடியோவில். அது மறுபடி போட்டோம்னா அது உங்களுக்கே போர் அடிக்குது. சீலர் பண்ணிவிட்டு சீலர் ஃபினிஷிங் அப்போ ஒரு வீடியோ போடுறோம். ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம். என்னுடைய வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் கெட்டதாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நாங்கள் சரி பண்ணிடுவோம். ஓகே நண்பர்களே.